இன்னைக்கு இந்த இடத்துல லெஃப்ட் சைடில் செஸ்ட் பெயின் வந்து அதனால் நிறையா பேர் இத்தனைக்கும் கம்மி வயசு 25 வயசு 30 வயசு 34 வயசு 40 வயசில் இது இதய நோயாக இருக்கும், ஹார்ட் அட்டாக்காக இருக்கும்னு ரொம்பவுமே ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டியில் இருக்காங்க. இந்த இடத்துல லெஃப்ட் சைடு வலிச்சிட்டாலே போதும், இந்த இடத்துல கண்டினியூஸாக வலிச்சு அதுலேயும் பால்பிட்டேஷன் அந்த டக் டக் டக்னு அடிக்க வந்துட்டா ரொம்பவுமே செஸ்ட் பெயின்னு டோட்டலாக முடிவுக்கு வந்துடுறாங்க. அதனால் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்காக ரொம்பவும் டாக்டர்ஸை பார்த்து மிட் நைட்டில் பெட்டை விட்டு எந்திரிச்சு வேக வேகமாக ஓடி போய் ஹாஸ்பிட்டல் போகிறதா சொல்கிறாங்க. அதை தவிர டக்குன்னு ஒரு காரை நிறுத்திட்டு ஓரமாக உடனே ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி அவராகவே ஹாஸ்பிட்டல் போனவங்க இருக்காங்க. அப்புறம் வந்து தொடர்ந்து 30-40 இசிஜி எடுத்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, ட்ரெட்மில் எடுத்தவங்க, அப்புறம் எக்கோ எல்லாமே எடுத்து ரொம்ப அவங்க லைஃபே பித்து பிடிச்ச மாதிரி இருக்கிறாங்க. லைஃபையே வீண் பண்ணிக்கிட்டு, மேல் தான் இல்லை ஃபீமேலும் கேர்ள்ஸும் சரி பாய்ஸும் சரி, உமன் அண்ட் மென், ஆண் பெண் இரு பாலரும் இந்த மாதிரி பயங்கரமான வருத்தத்தில் ரொம்ப ஒரு குடும்பத்துக்கூடையும் ஒட்டாமல், யாரு கூடையும் ஒட்டாமல் எனக்கு ஹார்ட் அட்டாக் வரப்போகுது, நான் சாவ போகிறேன், அந்த மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒன்று சொல்லிடுறேன், இந்த மாதிரி வர்ற பெயினில் 95% சர்வைக்கல்னால், கழுத்து வலினால தான் வருது. கழுத்து வலினால் அந்த இடத்துல இருந்த எலும்பு தேய்மானத்தினால, இல்லை ஜவ்வு வீங்கி ஜவ்வு விலகி ஜவ்வு தொத்திட்டு இருக்கிறதுனால, அதில் இருக்கிற நரம்பு பிரேக்கியல் பிளெக்ஸஸ்ன்னு அந்த நரம்பு அழுத்துறதுனால அந்த நரம்பு எல்லா இடத்துலையும் சப்ளை பண்ணுது, அந்த சர்க்குலேஷன் குறையிறதுனால வலிக்குது. அதை தவிர அங்கே நீர் கோர்த்து இன்ஃப்ளமேஷன் ஃபார்ம் ஆகி அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பரவுறதுனால வலிக்குது. அதை தவிர அந்த நரம்பு அழுத்துறப்போ இதுக்கெல்லாம் சரியாக சர்க்குலேஷன் போகாமல் இந்த மசில் எல்லாம் வீக் ஆகிடுது. வீக் ஆகி மசில் ஸ்பேசம் ஃபார்ம் ஆகுது. மசில் ஸ்பேசம் வலிக்க வைக்கிற ஒன்று, அதனால் வலிக்குது. நீர் இங்கே கோர்த்துக்கிறதுனால குத்துனா வலிக்குது, அதுக்கு பேர் டெண்டர்னஸ். ஓகேங்களா? ஸோ இதனால தான் வலிக்குது. இது எக்ஸசைஸ் பண்ணால் சரியாயிடும். இன்றைக்கி உங்களுக்கு இதுக்குன்னு எக்ஸசைஸ் சொல்லித்தரேன், கண்டிப்பாக குறையும். கீழே கமெண்ட்டில் குறைஞ்சுதான்னு பாருங்கள். இந்த செஸ்ட் பெயின் உடனே குறையும். இந்த மாதிரி எக்ஸசைஸை ரெகுலராக 3-4 நாளைக்கு பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா குறையும். 1 மாதம் பண்ணிங்கன்னா வலியே சுத்தமாக இருக்காது. 3 மாதம் 6 மாதம் பண்ணிங்கன்னா ரிவர்சல் ஆகிடுவீங்க இந்த பிரச்சனையிலேருந்து. ஆனால் இதுக்குன்னு ஒரு 30-70 எக்ஸசைஸ் வெரி இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் இது கவலைப்படாதீங்க. இதோடு சேர்த்து வேறு சிம்டமெல்லாம் இருக்குது, அதையெல்லாம் சேர்த்தா இன்னுமே கவலைப்படுறீங்க. கையில் கரண்ட் விடுற மாதிரி இருக்கிறது, கை விரல் மரமரப்பு, தலை சுத்தல், வாமிட் சென்சேஷன், காதுக்குள்ளே டினிட்டஸ் சவுண்டு, மூஞ்சில் வலி, தாடையில் வலி, கண்ணில் மயமயன்னு இருக்குது, கண்ணுக்குள்ளே வலி, கண்ணு எரிச்சல், தலைவலி, ஒரு பக்கம் தலைவலி, மைக்ரேன் இல்லை 2 பக்கம் தலைவலி, தலையில் குத்துற மாதிரி இருக்கிறது, அப்புறம் வந்து முதுகில் ஸ்கேப்புலாவில் வலி, இங்கே ஸ்டெர்னோகுலர் மசிலில் வலி, இங்கே ட்ரெப்பீசியஸில் வலி, அதே செஸ்ட்டில் பிரெஸ்ட்டில் வலி, இதே காஸ்டோகாண்ட்ரைட்டிஸ்னு ஸ்டெர்னமில் இந்த இடத்துல ரிப்ஸில் இங்கெல்லாம் வலி. இதெல்லாம் வலிச்சதுனால தலையும் சுற்றுனதுனால கன்ஃபார்மாக ஹார்ட் அட்டாக் தான் முடிவு பண்ணுறாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி இது கழுத்துன்னு தெரிஞ்சால் தானே கழுத்துக்கான எக்ஸசைஸ் பண்ணி இதை க்யூர் பண்ணுவாங்க. தெரியாததுனால வேறு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுனால இது க்யூர் ஆகாமல், அப்போ டாக்டரே ஹார்ட் ட்ரபிள் இல்லைன்னு சொன்னாலும் அப்புறம் ஏன் வலிக்குது அப்படின்னு போகிறாங்க. அப்போ சில இடத்துல என்ன ஆகுதுன்னா, நீங்கள் சைக்காட்ரி பேஷண்ட் நீங்களாக நினச்சிக்கிறீங்க, பட் அதுவும் உண்மை இல்லை. கழுத்தில் பிரச்சனை இருக்கிறதுனால வலிக்கிறதுனால தான் அவங்க புலம்புறாங்க, சைக்காட்ரி பேஷண்ட் இல்லை. பட் வலிச்சதுனால ரொம்ப பயந்து போய் அப்புறம் சைக்காட்ரி பேஷண்ட் மாதிரி ஆயிடுறாங்க. ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, இல்லூஷன், ஹாலுசினேஷன் அந்த அளவுக்கு போயிடுறாங்க. அதனால் இந்த எக்ஸசைஸ் பண்ணி அதுலேருந்து தப்பிச்சிக்கோங்க, உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். 1, இப்படி கரெக்டாக தலையை நேராக வச்சு செய்யணும், முன்னாடி கண்ணாடி வச்சுக்கணும். 7 தடவை நல்லா இப்படி சுற்றணும், கரெக்டாக செய்யுங்க. 2, இது சர்க்குலேஷன் அதிகப்படுத்தும், மசில் ஸ்பேசம் குறைக்கும். 2 ஆச்சுங்களா? 7 தடவை அது மாதிரி 3 செட்டு. திரும்ப 1, திரும்ப 2, திரும்ப 7 தடவை, திரும்ப 3 செட்டு. ஓகேங்களா? முடியாட்டி 1 செட்டு. அடுத்து ஷோல்டர் பிரேசிங் எக்ஸசைஸ். 2 எக்ஸசைஸ் முடிஞ்சது, 3ஆவது எக்ஸசைஸ் ஷோல்டர் பிரேசிங் எக்ஸசைஸ். 1, 2, 3, 4, 5, 6, 7. ஓகேங்களா? இது அடுத்தது கையை கோர்த்து இப்படி 1, 2, 3, 4,
5 6 7 8 9 10 கீழே போட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 திரும்ப 1 2 3 4 5 6 7 8 9 4 5 6 7 8 9 திரும்ப 1 2 3 4 5 6 7 8 9 இது மாதிரி. அப்புறம் 1 2 3 4 5 6 7 8 9 10 கீழே. இதெல்லாமே நல்லா குறைக்கும். 5வது எக்ஸசைஸ் மேலே தூக்கி 10 வரைக்கும். இதெல்லாம் ஸ்டிஃபாக வைக்கக்கூடாது, ரிலாக்ஸாக வைக்கணும். கீழே போட்டு 10 வரைக்கும். அதை தவிர இது 6வது ரொட்டேஷன் கிளாக் வைஸ் 7, ரொட்டேஷன் ஆன்டி கிளாக் வைஸ் 7. இந்த எக்ஸசைஸ் எல்லாம் 7 தடவை 3 செட் செய்யுங்க, கண்டிப்பாக குறையும். கீழே குறைஞ்சவங்க எல்லாருமே கமெண்ட்டில் எழுதுங்க, தவிர குறையிலனாலும் எழுதுங்க. என்ன ப்ராப்பராக செய்யணும், இதுக்கு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லணும். இப்போ தோராயமாக சொல்கிறேன், தலையை நேராக வச்சு இதை செய்யுங்க. வலிக்கிற இடத்துல ஐஸ் கூட வச்சுக்கோங்க. இது அதே மாதிரியே நீங்கள் கமெண்ட்டில் யாருக்கு என்னென்ன தொந்தரவு இருக்கோ எழுதுங்க. அது சம்மந்தமாக நான் வீடியோ போட்டு எக்ஸசைஸ் சொல்லித்தரேன். அண்டு ஹெல்த் டிப்ஸ் வேணுன்னா என்னை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள். ஃபிசியோதெரபிஸ்ட் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணுன்னா கால் பண்ணுங்கள். திஸ் இஸ் பிரகாஷ், ஃபிசியோதெரபிஸ்ட்.